போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4ல் யூனிட் 6ல் எக்கனாமி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த எக்கனாமிக் சாப்டரில் பார்க்கும்போது 11th 12th புக்லேயே நம்ம சிலபஸ் படி படிக்கணும். ஆக்சுவலாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணும், அதுக்கு தாரக மந்திரம் என்னென்னா, ஒரு கையில் சிலபஸ் இருக்கணும், ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். அதனால் சிலபஸ் நல்லா உள்வாங்கிடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் டெஸ்ட் பேஜ் போகணும். இந்த 3 தான் தாரக மந்திரம். நல்லா உட்காந்து படிங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு தான் முக்கியம். வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க முன்னேறுவாங்க. அப்போ நமக்கு ஒரு சாமானியனுக்குள்ள வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படித்தவங்களுக்கு ஒரு சாமானியனுக்குள்ள வாய்ப்பு என்னென்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதன் மூலம் நம்மளுடைய பொருளாதார நிலையை உயர்த்துறது தான் நம்மளுக்கு முக்கியமானது. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் இது விட்டுறக்கூடாது, வாய்ப்பு விட்டுறக்கூடாது. அப்போ நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியன் எக்கனாமியில் அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் லாஸ்ட் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ், ஏன்னா ஜிஎஸ்சில் 100 கொஷினில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின். அது போக யூனிட் 1ன்னு பார்க்கும்போது சயின்ஸு, ஃபிசிக்ஸில் 3, கெமிஸ்ட்ரியில் 3, பயாலஜியில் 3, என்விரான்மெண்ட்டில் 1, மொத்தம் 10 கொஷின். ஏன்னா 2வது கரண்ட் அஃபேர்ஸ் 4 கொஷின். ஆனால் நார்மலாக 10 வரை கேட்கலாம், 4 கேட்டிருக்காங்க. 3வது என்னென்னா ஜாகிரபி 6 கொஷின். 4வது நமக்கு ஹிஸ்ட்ரி 10 கொஷின். 5வது பாலிட்டி 12 கொஷின். இப்போ 6வது பார்க்க போகிறோம், 9 கொஷின். அடுத்து ஐஎன்எம் பார்ப்போம், 5 கொஷின். அடுத்தது தமிழ் சொசைட்டி 14 கொஷின். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 5 கொஷின். மொத்தம் நமக்கு ஒரு 100 கொஷின். கிளாசிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஒரு 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுற எக்ஸாம் கிடையாது. இங்கே என்ன கேட்டிங்கன்னா, டாப்லேருந்து ஆள் எடுப்பான். 100 பேர்னா டாப்பில் உள்ள 100 எடுப்பான். 1000 பேர்னா டாப்லேருந்து 1000 எடுப்பான். அப்போ ஃபிக்ஸ்டு மார்க் நம்ம சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கிளாசிஃபிகேஷன் கண்டிப்பாக முக்கியம். இப்போ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் சிகப்பு கலரில் காட்டியிருக்கிறது ஃபுல்லாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். அப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி ஃபஸ்ட்டு. ஏன்னா 2வது பார்த்திங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. 3வது எக்கனாமிக் ட்ரெண்டு. எக்கனாமிக் ட்ரெண்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொண்டு வரோம். எக்கனாமிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிங்கிறது இல்லை நமக்கு 11th புக்லேயே அப்படியே ஒரு ஹெட்டிங்கில் சாப்டரில் இருக்குது. அப்போ 11th புக்கு தான். அப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் என்ன கொடுக்கான்னா 5 இயர் பிளான். போன தடவை 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். இது 6லேருந்து 10 வரை கிடையாது, 11th புக்கில் தான் இருக்குது. இது 11th புக் அப்படியே கவர் ஆகும். அதோடைய அசஸ்மெண்ட்டு, பிளானிங் கமிஷன். இப்போ பிளானிங் கமிஷன் கிடையாது, அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் நிதி ஆயோக். நிதி ஆயோக் இல்லைன்னா டிஎன்பிசிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். நிதி ஆயோக்னா எக்கனாமி இல்லைங்கிற மாதிரி தரவாக படிச்சுக்கணும். இது அப்படியே 11th புக்கில் நமக்கு என்னென்னா கவர் ஆகுது. அடுத்து 2வது சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. அப்போ ஒரு எக்கனாமின்னு சொன்னாவே எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதான் எக்கனாமி. அதை கொண்டு போய் சேர்க்குறதா லைஃப் லைன் ஆஃப் எக்கனாமிம்பாங்க, டிரான்ஸ்போர்ட். அப்போ சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு எதுனா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு எந்த புக்கு கவர் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 12th புக்கில் கவர் ஆகுது இந்த சாப்டர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ போது டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு இருக்குது. அது ரெண்டே நம்ம பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எக்கனாமிலையும் கவர் ஆகும், காமர்ஸ் புக்லேயும் கவர் ஆகும். ஃபினான்ஸ் கமிஷன் முக்கியமான இது. ஏன்னா ஒரு வரி வருவாயை டேக்ஸ் ரெவன்யூயை பிரித்து கொடுக்குறது ரெக்கமெண்ட் பண்ணும். அது இது அதை தான் கொடுக்குறான். ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டு. அது ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அது எக்கனாமிக் புக்லேயும் இருக்குது, காமர்ஸ் புக்லேயும் இருக்குது. சிலபஸ் படி படிச்சுக்கணும். அப்போ இது ஃபுல்லாக 11th புக்கு. அடுத்தது என்னதுன்னா 12th புக். அடுத்தது 3வது டாபிக் என்ன, எக்கனாமிக் ட்ரெண்டு இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்து தான் போகுது, ஆனால் ஜாப்லெஸ் க்ரோத் அப்படிங்காங்க, வேலைவாய்ப்பு இல்லாத வளர்ச்சி அப்படிங்காங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பற்றி பார்க்குறோம். லேண்ட் ரீஃபார்ம், அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா மகள்வாரி சிஸ்டம், ரைத்துவாரி சிஸ்டம், அந்த லேண்ட் ரெவன்யூ என்னென்ன கொண்டு வராங்க பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் என்னென்ன சயின்ஸ் சென்டருக்கு அப்ளை பண்ணுறாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு கடுகு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் பார்த்து பப்ளிக் செக்டரை பற்றி பார்க்குறோம். ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம், இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். 20 அம்ச திட்டம் போன தடவை கேட்கலாம். நான் கண்டிப்பாக இது இல்லைன்னா டிஎன்பிசிக்கு அவ்வளோ முக்கியத்துவமானது. புக்லேயே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை படிச்சுட்டு நமக்கு ஒரு மார்க் கேரண்டடாக கிடைக்கும். அது சோசியல் ப்ராப்ளம். அதாவது எக்கனாமின்னு சொல்லும்போதே சோசியோ எக்கனாமி தான் சொல்லுவாங்க. அப்போ எக்கனாமிங்கிறது வருமானத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, கீழே இருக்க மக்களுக்கு டெவலப் பண்ணணும். அப்போ கீழே உள்ள மக்களுக்கு சோசியல் ப்ராப்ளம் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு 5 டாபிக் கொடுக்கான். பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த்து, ஒன்று கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் படிச்சுட்டு அப்புறம் பாவர்ட்டியை படிக்கிறோம். இதுதான் அப்போ 3 டாபிக் தான் நமக்கு கொடுத்துருக்கான். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி மொதல் பாயிண்ட்டு. இதுக்கு சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா 9th எக்கனாமியில் லெசன் 1 கவர் ஆகுது, 10th எக்கனாமியில் லெசன் 2 கவர் ஆகுது, 11th எக்கனாமியில் லெசன் 7 கவர் ஆகுது. இப்போ நம்ம என்னெல்லாம் கவர் ஆகுங்கிறத பார்க்குறோம். அந்த இதில் எல்லாத்தையும் படிச்சிடணும்.
இப்போ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு பார்க்கும்போது இந்தியன் எக்கனாமியோட இயல்புன்னு பார்க்கும்போது சில பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கும், இது எல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட். சில நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும், இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட். ரைட் சைடில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டு, லெஃப்ட் சைடில் இருக்குது பாசிட்டிவ் பாயிண்ட். அப்போ நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன் எக்கனாமியுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்தியன் எக்கனாமி வந்து மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம கேபிட்டலிஸ்ட் எக்கனாமின்னு என்ன, சோசியலிஸ்ட் எக்கனாமின்னு என்ன, மிக்ஸ்டு எக்கனாமி பார்க்கும். இது கீன்ஸ்னு ஒருத்தருடைய கான்செப்ட் தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்துவாங்க. இப்போ ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி என்னென்னா கீன்ஸு, இந்தியா மிக்ஸ்டு எக்கனாமியோட ஃபாதர்னா ஜவஹர்லால் நேரு. அப்போ இதில் வந்து மிக்ஸ்டு எக்கனாமி என்னென்னா ப்ரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் சேர்ந்து பண்ணுறது, அதான் என்னென்னா மிக்ஸ்டு எக்கனாமி. அடுத்தது அக்ரிகல்ச்சர் ப்ளே த கீ ரோல். நம்ம நாடுன்னு எடுத்துட்டாவே மெயின் ப்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். அப்போ அக்ரிகல்ச்சர் தான் கீ ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து இருக்க போய் தான் நம்ம அடுத்த நாட்டில் போய் நம்ம கையேந்தி நிற்கக்கூடிய நிலை இல்லை, அது முக்கியமானது. அப்புறம் எமர்ஜிங் மார்க்கெட். இன்றைக்கி இந்தியா வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு டிஸ்பியூட் போய்ட்டுருக்கு. கனடாக்காரன் இன்னும் நம்ம கூட டைப் வைக்க விரும்பினா நம்ம பெரிய மார்க்கெட். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கல்வி கற்கிறவங்க அமெரிக்காவுக்கு அப்புறம் அடுத்தபடி அதிகமாக கல்வி கற்கிறது எங்கன்னா கனடாவில் தான் கேட்காங்க. அப்போ அவனுக்கு பர்டிகுலர் இன்கமே இதை வச்சு இருக்குது. அப்போ எமர்ஜிங் மார்க்கெட், என்ன ப்ராடக்ட்டு என்ன சர்வீஸு எது கொடுத்தாலும் அது வந்து இந்தியாவுக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்போ முக்கியமானது எமர்ஜிங் எக்கனாமி வளர்ந்து வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5th பிளேஸ்க்கு வந்துட்டோம் எக்கனாமியில். 7th இருந்தது, 6th இருந்தது, இப்போ என்னங்க வந்துட்டோம் 5th வந்து யூகே ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்திருக்கோம். அப்போ பொருளாதார ஜிடிபி லெவலில் டெவலப்மெண்ட் லெவலில் பார்க்கும்போது 131 பிளேஸில் இருப்போம். ஜிடிபி பார்க்கும்போது எமர்ஜிங் எக்கனாமி. அடுத்த ஃபாஸ்ட் க்ரோவிங் சர்வீஸ் செக்டார். நீங்கள் இந்த பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா, சினிமா படம்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை வச்சே எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் மெயினான இன்கம் அக்ரி செக்டார். கொஞ்சம் 70-80 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வச்சு எடுத்திருப்பாங்க, தொழிற்சாலையில் வேலை பார்க்குற மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இன்கம் என்ன இருக்குன்னா இண்டஸ்ட்ரி செக்டார். இப்போ உள்ள காலகட்டத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனிக்காக காட்டுறாங்க, அது என்னென்னா சர்வீஸ் செக்டார். அப்போ அந்த சர்வீஸ் செக்டாருடைய க்ரோவிங். அப்புறம் டெமோக்ராபி டிவிடெண்ட், இது முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி வேர்ல்டுலேயே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது வந்து இந்தியா தான் வேர்ல்டுலேயே. ஆனால் அதே நேரத்தில் வேலை பார்க்கும் வயதில் யங்ஸ்டர் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். அதை தான் சொல்கிறாங்க டெமோக்ராபி டிவிடெண்ட் அப்படிங்காங்க. இப்போ டெமோக்ராபி டிவிடெண்ட்னா உழைக்கும் வர்க்கத்தினர். அப்போ அதுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். இப்போ இது சம்மந்தமாக என்னெல்லாம் பார்க்கணுன்னா என்என்பி நம்ம தெளிவாக பார்க்கணும். ஃபார்முலா மாதிரி இருக்கும், ஒரு 4 ஃபார்முலா. ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, ஏதாவது சிம்பிள் இதுதான் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட் அதுனா என்ன, தேசிய நிகர உற்பத்தி. அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம்னு என்னென்னா இந்தியாவில் உள்ள எல்லாருடைய இன்கமையும் கூட்டணும். அம்பானி இன்கமும் கூட்டணும், அதானி இன்கமும் கூட்டணும், ஒரு சாதாரண குடிமகனுடைய இன்கமையும் கூட்டி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். அப்போது ஒரு பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன நமக்கு தெரியும். பர்ச்சேசிங் பவர் பாரிட்டிம்பாங்க, வாங்கும் திறன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சேவிங்ஸே குறைஞ்சிட்டு அப்படிங்காங்க. 1991 அந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயமாக்குதல், தாராளமயமாக்குதல், உலகம். அதுக்கு முன்னுக்கூட்டி பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி இருக்காது. இன்றைக்கி பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் முந்திலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு இடத்துல துணி எடுப்பாங்க, இப்போ அப்படி கிடையாது. சின்ன ஃபங்க்ஷனாலும் துணி எடுத்துக்கிறோம், சட்டை எடுத்துக்கிறோம். அப்போ பர்ச்சேசிங் பவர், இந்த மாதிரி நிறைய பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி குறைஞ்சி கூடியிருக்கு. வீக்னஸ், இந்தியன் எக்கனாமியில் என்னெல்லாம் வீக்னஸ் கேட்டிங்கன்னா பாப்புலேஷன் அதிகம். ஒரு வீட்டில் 2 குழந்தை இருக்கிறதுக்கும் ஒரு வீட்டில் 5 குழந்தை இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ பாப்புலேஷன் அதிகமாகும் போது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்னதாயிரும், குறைஞ்சிரும். அடுத்தது இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. இந்த ஏற்ற இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா மாதிரி எங்கேயுமே இருக்காது. பெரிய பணக்கார வீடு இருக்கும், பக்கத்தில் ஒரு குடிசை வீடு இருக்கும். இதுமாதிரி ஃபாரின் கண்ட்ரிலாம் இருக்காது. அப்போ இன்இக்வாலிட்டி, பாவர்ட்டி ஒழிக்க முடியாமல் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் த எசென்சியல் குட்ஸ். ஏன்னா அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி வந்து கூடுது, நிறைய கூடுது. பெட்ரோல் விலை, அத்தியாவசிய பொருள், தக்காளி விலை கூடிச்சு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருளுடைய விலைவாசி கூடுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்கிறது ஃபாரின் கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது நமக்கு. ஆனால் இப்போ நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எல்லாமே, ரோடுவே, ரயில்வே, ஏர்வே எல்லாமே. ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இன்எடிகேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வேலைவாய்ப்பு உருவாக்குறது வந்து பற்றாக்குறையாகவே இருக்குது. அது இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமானால பற்றாக்குறை இருக்குது. அவுட்டேட்டட் டெக்னாலஜி, ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, உடனே இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்காங்க. அவுட்டேட்டட் பழசை தான் டெவலப் பண்ணுறாங்க, ரொம்ப நாள் கழித்து தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அடுத்தது டெமோக்ராபி ட்ரெண்டு. அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இல்லை, அந்த ட்ரெண்டு எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஆட்டையும் ட்ரெண்டு மாறும். அந்த ட்ரெண்டு வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்குது. இது எல்லாமே புக்கில் கொடுத்தது தான், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான சாப்டர், இது கண்டிப்பாக டிஎன்பிசியில் கண்டிப்பாக கொஸ்டின் 5 இயர் பிளான் மாடல், அதை நான் அசஸ்மெண்ட் பார்க்குறோம். ஏன்னா நிதி ஆயோக் இதான் முக்கியமானது.
அப்போ வந்து இது எந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் சோர்ஸ் 12th எக்கனாமியில் லெசன் 11 கவர் ஆகுது, 11th எக்கனாமியில் லெசன் 8 கவர் ஆகுது. இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்னா, எக்கனாமிக் பிளானிங் நம்ம ஆக்சுவலாக 5 இயர் பிளானுங்கிறது சொல்கிறோம். ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா 7 இயர் பிளான்னு எடுத்திருப்பாங்க 1928. அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டால் தான் 5 இயர் பிளான் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஆனுவல் பிளான் இருக்குது, எல்லாம் பார்ப்போம். அப்புறம் பிளான் எப்படி எவல்யூஷன் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி விஸ்வசரையா பிளானு, பாம்பே பிளானு, பீப்புள் பிளானு, சர்வோதய பிளான், அந்த பிளான் எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்புறம் இந்த இப்போ பிளானிங் கமிஷன் வர்றதுக்கு சாதகமாக என்னெல்லாம் சொன்னாங்க, பிளானிங் கமிஷன் அமைகிறதுக்கு எதிர்ப்பாக என்னெல்லாம் இருந்துச்சு, ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான். அப்புறம் டைப் ஆஃப் பிளானிங், ஏன்னா ரோலிங் பிளானிங், இன்டியூசிங் பிளானிங், ஆனுவல் பிளானு, 5 இயர் பிளானு, இந்த பிளானை ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ பிளானிங் கமிஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை ரீப்ளேஸ் பண்ண நிதி ஆயோக் கொண்டதுங்க. இது முக்கியமானது, இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நிதி ஆயோக்குடைய சேர்மன் யார், பிரைம் மினிஸ்டர் தான். டெப்டி சேர்மன் யார், அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதனுடைய சிஇஓ யார், எல்லாத்தையும் படிக்கணும், கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான். ஃபங்க்ஷன் ஆஃப் நிதி ஆயோக், த திங்க் டேங்க் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படிம்பாங்க. ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா 7 பில்லர் ஆஃப் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது முக்கியமான லாஸ்ட்டு, அதாவது 12 ஐந்தாண்டு திட்டத்துக்கும் அந்த வருஷத்தை படிக்கணும், எதுக்காண்டி இந்த போட்டாங்க, பர்சன்டேஜ் அடிப்படையில் படிக்கணும். ஃபஸ்ட் இயர் பிளானுங்கிறது அக்ரிகல்ச்சரு, செகண்ட் இயர் பிளான் வந்து இண்டஸ்ட்ரி, தேர்ட் இயர் பிளான் வந்து நெகட்டிவில் போவோம். ஏன் நெகட்டிவாக போச்சு, இடையிலையே ஆனுவல் பிளான் போட்டாங்க, இடையில ரோலிங் பிளான் ஜனதா கவர்மெண்ட்டில் வந்தது. இது ஃபுல்லாக டேபிள் இருக்கும், உறுதியாக படித்து வச்சுக்கிடணும். படித்து வச்சிங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக நமக்கு ஒரு கொஷின் வந்து இதில் இருக்கும். அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோர்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ. ரெவென்யூனாவே வருமானம். வருமானம் எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இன்கம், நான் டேக்ஸ் இன்கம் அப்படிம்பாங்க. டேக்ஸ் இன்கம்னா என்ன கேட்டிங்கன்னா, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கும். நான் டேக்ஸ்னால் கவர்மெண்ட்டே நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து வருமானம் வரும். அதான் பார்க்க போகிறோம். அப்போ பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக்கில் உள்ளதான். ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா 12th எக்கனாமியில் லெசன் 2(9), 11th எக்கனாமியில் லெசன் 32, 10th எக்கனாமியில் லெசன் 4 கவர் ஆகுது. இப்போ பப்ளிக் ரெவன்யூ, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எங்கே இருந்ததுன்னா டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ வருது. டேக்ஸ் ரெவன்யூ, அப்போ டேக்ஸுடைய கேரக்டரை ஃபுல்லாக படிக்கிறோம். டேக்ஸுங்கிறது டேக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 100 ரூபா சம்பாத்தியம் பண்ணிட்டு வரான், அவன்கிட்ட போய் 100 ரூபாவும் டேக்ஸ் கொடுன்னு சொல்லி பிடிங்கிடக்கூடாது. அப்போ எக்ஸஸாக இருக்க ஆள்கிட்ட எக்ஸஸாக இருக்கிறத அதை அப்சர்வ் பண்ணி அவன்கிட்ட வந்து வாங்கணும். அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை நல்லா படிக்கணும். அப்போ டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, கவர்மெண்ட்டு நிறைய பிஸ்னஸ் போடுவாங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம். அப்புறம் ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்கும், அதை வரி விதிப்பு விதிகள் அப்படின்னு இருக்கும். ஆடம் ஸ்மித்து, ஏன்னா ஆடம் ஸ்மித்து வந்து சொல்லியிருப்பார், கண்டிப்பாக அதை படித்து வச்சுக்கணும். இப்போ டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, டைரக்ட் டேக்ஸ்னால் யார் ரெஸ்பான்சிபிளுங்கிறது தெரியும், இன்டைரக்ட் டேக்ஸில் யார் ரெஸ்பான்சிபிள் தெரியாது. ஒரு இம்பாக்ட் இருக்கும் டைரக்ட் டேக்ஸுக்கு. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்கம் டேக்ஸ் கேட்டிங்கன்னா யாருடைய இன்கம் கேள்வி கேட்டு பாருங்கள், இன்கம் தெரிஞ்சிடும். ஒரு வீட்டு தீர்வை கேட்டிங்கன்னா யாருடைய வீடு அப்படின்னு சொல்லி தெரியும். இன்டைரக்ட் டேக்ஸு, கடையில் போய் சோப்பு வாங்குறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவாக ஆல் டேக்ஸஸ்ன்னு போட்டிருப்பான், யார் கட்டுறாங்கன்னு தெரியாது, ஏன்னா அவங்க பேர் போட்டிருப்பாங்களா, கிடையாது. அப்போ அவங்க பேர் போட்டு விதித்து வந்தால் அது வந்து டைரக்ட்டு, இல்லைன்னா இன்டைரக்ட் டேக்ஸை அதை பிரித்து படிக்கணும். ஏன்னா இதில் ஒரு கொஸ்டின் கேட்பான், விச் இஸ் டைரக்ட் டேக்ஸு, விச் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். நம்ம இன்கம் உடைய பேசிக் கான்செப்டும் போது ஜிடிபினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய எல்லை, ஏன்னா இந்தியாவுடைய எல்லை அந்த டெரிட்டோரியல் லிமிட்லேருந்து வரக்கூடிய மொத்த இன்கம், ஏன்னா எல்லாமே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடியது, அது என்ன ஜிடிபி. அதே இது என்டிபி, நெட்டுன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்கேன் அப்படின்னா 1 ரூபா எனக்குன்னா அதில் பேப்பர் 25 பைசா, கரண்ட் பில்லு அந்த இதுன்னு பாட்டு கடைசியில் எனக்கு ஒரு 20 பைசா நெட்டாக லாபம் இருக்கும். அப்போ 1 ரூபா ஜெராக்ஸ் வாங்குறது இன்கம், 1 ரூபாங்கிறது இன்கம். நெட்டுங்கிறதுனா செலவை ஃபுல்லாக கழிக்கணும், ஏன்னா டிப்ரிசியேஷனை ஃபுல்லாக கழிக்கணும். 80 பைசா கழிச்சு 20 பைசா என்னது நெட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு கடைக்காரன் இருக்கிறான், கடைக்காரன்ட்ட போய் நீங்கள் ஒரு நாளைக்கு சின்ன பெட்டி கடைக்காரன் இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னு கேட்குறீங்க. அப்போ இன்கம்னா அவன் சொல்லுவான் 5000 ரூபா ஒரு நாளைக்கு இன்கம் வருதுங்க. நீங்கள் 5000 லாபம் நினச்சிடக்கூடாது, அந்த 5000 ரூபாய்க்கு அவன் 4500 ரூபா செலவு பண்ணிடுவான். அப்போ மீதி 500 ரூபா தான் இது நெட்டு. இப்போ செலவை கழிச்சு சொல்கிறத நெட்டு. அப்போ ஜிடிபினா என்ன, என்டிபினா எண்ணு, முதல் லெட்ரு எண் வந்துட்டாவே அதில் என்ன பண்ணால் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதில் நேஷ்னலுங்கிற வார்த்தை வந்துடும். நேஷ்னல்னால் இந்தியாவுக்குன்னு வரக்கூடிய வருமானம், அது உள்நாட்டிலேருந்து வரலாம், வெளிநாட்டிலேருந்து வரலாம். அப்போ இந்தியா ஜிடிபி ப்ளஸ்ஸு ஃபாரின் இன்கம், அதுலேயே என்என்பி அப்படிம்பாங்க. அப்போ என்என்பினாவே என்ன அர்த்தம், ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன், தேய்மானத்தை கழிச்சதும், அவ்வளோதான்.
அப்புறம் ஃபேக்டர் காஸ்ட்டு காரணி விலையில் பார்க்கணும். மார்க்கெட் காஸ்ட்டு ஃபேக்டர் காஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை சோர்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ. பெர்சனல் இன்கம், நம்மளுடைய பெர்சனல் இன்கம் இருக்குது. அதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம் அப்படிம்பாங்க. டிஸ்போசபிள் இன்கம்னா இப்போ எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வருது, அதில் ஒரு 30% இன்கம் டேக்ஸ் கட்டிட்டேன், மீதி 7 லட்ச ரூபா நான் செலவு பண்ணலாம், டிஸ்போஸ் பண்ணலாம். அதான் டிஸ்போசபிள் இன்கம், ஆஃப்டர் இன்கம் டேக்ஸ் கட்டின பிறகு உள்ளது. அப்போ பெர்சனல் இன்கம்னா டோட்டல் இன்கம் வரக்கூடியது. மெத்தட் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம் நேஷனல் இன்கம் தேசிய வருமானத்தை மெஷர் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஃபாலோ பண்ணலை. அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நேஷனல் இன்கம் அனலைஸ் பண்ணுறது. ஏன்னா அப்போ அந்த நேஷனல் இன்கம் அனலைஸ் பண்ணுறது தான் நமக்கு யாருன்னா சைமன் குஸ்னுட், அது புக்லேயே கொடுத்துருக்கான், அவர் அழகாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பார். அப்புறம் நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது. ஏன்னா நேஷ்னல் இன்கம்னா என்ன, நேஷ்னல் வெல்ஃபேர்னா என்ன, அந்த ரெண்டுக்குள்ளே இது பார்க்குறோம். அப்புறம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இது தெளிவாக படிக்கணும். ஜிஎஸ்டி ஆக்சுவலாக முதல்ல பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் டேக்ஸ் இருக்கும், நம்மளுடைய ராஜாஜி தான் அறிமுகப்படுத்துவார். அதுக்கப்புறம் சேல்ஸ் டேக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி தான் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்தது. வேல்யூ ஆடட் டேக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி தான் என்ன வருதுன்னா ஜிஎஸ்டி வருது. 2017 மிட் நைட்டில் கொண்டு வராங்க ஜிஎஸ்டி. அப்போ நம்ம அதை பற்றி ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கணும். ஜிஎஸ்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தெளிவாக பார்ப்போம். டபுள் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் 0%, 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டு ஃபிக்ஸட் டேக்ஸ் கொண்டு வருது. அடுத்து ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ், வருமானம் கூட கூட டேக்ஸும் கூடிடும். எக்ஸாம்பிளுக்கு இன்கம் டேக்ஸ், ஏன்னா ஒரு லிமிட்டட் 5 லட்ச ரூபா வாங்கினா 10%, 10 லட்சம்னா 20%, அதுக்கு மேலே போனால் 30% அப்படிம்பாங்க. இப்போ வருமானம் கூட 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 டேக்ஸ் கூடனா ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். ப்ரொப்போர்ஷனேட், நம்ம ஒரு விகித அடிப்படையில் கார்பரேட் கம்பெனிக்கெலாம் ஒரு ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருவாங்க, இந்த ப்ரொப்போர்ஷனுக்கு இவ்வளோ டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கார்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். ரிக்ரெசிவ் டேக்ஸ், இப்போ நீங்கள் சின்ன ஒரு ட்ராவல் பண்ணி போகிறீங்க, அப்போ நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது அந்த சார்ஜஸ் கொஞ்சம் குறையும், சின்ன ட்ராவல் பண்ணும்போது சார்ஜஸ் கூடும். அப்போ என்னென்னா ஒரு லிமிட்டை தாண்டும்போது டேக்ஸை குறைச்சிருவாங்க. ரெக்ரெசிவ் டேக்ஸ் முந்தி சேல்ஸ் டேக்ஸுக்கு போட்டிருந்தாங்க, இப்போ சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது, அதனால் அது கிடையாது. அடுத்து பிளாக் மணினா என்ன, அன்அக்கௌண்டட் மணி, தட் இஸ் பிளாக் மணி, கவர்மெண்ட் கணக்காட்டாத பணி. அப்போ பிளாக் மணினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் டேக்ஸ் எவேஷன், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பினாமி சட்டம், இப்போ வந்து இடி டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வரணும். மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு. அப்புறம் டேக்ஸுக்கும் அதர் பேமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதர் பேமெண்ட்னா ஃபீஸ். டேக்ஸுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடியது, இதில் வந்து ஒரு பயன் இருக்காது. ஃபீஸுங்கிறது ஏதோ ஒரு பயனுக்காண்டி நீங்கள் கட்டுறீங்க, ஒரு பெனிஃபிஷரிக்காண்டி கட்டுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தேட்டருக்கு போகிறீங்க, படம் பார்க்குறதுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, படம் பார்த்துட்டு வந்துடுறீங்க. பஸ்ஸில் ஏறுறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் ஏறி இறங்கிடுறீங்க. அப்போ ஃபீஸை வந்து எல்லோரும் கட்டிடுவாங்க, படம் பார்க்க போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க எல்லோரும் கட்டிடுவாங்க. டேக்ஸில் வந்து பொது பயன், அதில் என்ன கேட்டிங்கன்னா தனி பயன் இருக்கும், இதில் பொது பயன். இப்போ ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, இல்லை ரோட் டேக்ஸ் கட்டுவாங்க. ரோட் டேக்ஸ்ன்னு ரோட்டில் நீங்கள் மட்டுமா போவீங்க, எல்லோரும் போவாங்க. அப்போ பொது பயன் தான் டேக்ஸ். அதனால தான் டேக்ஸில் எவேஷன் பண்ணுவாங்க, ஃபீஸில் என்ன செய்ய மாட்டாங்கன்னா எவேஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுக்கு சோர்ஸ்னால் 12th எக்கனாமியில் லெசன் 6ம், 11th எக்கனாமியில் லெசன் 10ம், 9th எக்கனாமியில் லெசன் 3யும் கவர் ஆகுது. இதுக்கு ஆர்பிஐ தெளிவாக படிக்கணும். அதை இந்தியா பொறுத்த 2 பாலிசி உண்டு, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அப்படிம்பாங்க. அதாவது பணக்கொள்கை, நிதிக் கொள்கை. இந்த நிதிக் கொள்கையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணும், ஃபினான்ஸ் மினிஸ்டர். பணக்கொள்கையை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா ஆர்பிஐ தான் கேட்காங்க. ஆர்பிஐக்கு தான் இன்னொரு பேர் என்னது, சென்ட்ரல் பேங்க், மைய வங்கி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி இருக்கும். அமெரிக்காவுக்கு ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்பாங்க, அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கும். அப்போ நமக்கு ஆர்பிஐ. அப்போ ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நிறைய பணம் அச்சடிக்கிறது அவன் தான், எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது, ஒவ்வொரு பேங்கையும் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான், எல்லாமே நம்ம அதை எடுத்து படிக்கிறோம். அப்போ ஆர்பிஐ எப்படி இந்தியாவில் ஃபார்ம் பண்ணாங்க, 1935 ஆக்ட், 1937 கல்கத்தாவில் ஃபார்ம் பண்ணுவாங்க, திரும்ப தான் பாம்பே கொண்டு வருவாங்க. நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் தான் பார்த்திங்கன்னா டெல்லி, ஃபினான்ஷியல் கேபிட்டல் என்ன கேட்டிங்கன்னா மும்பை. அப்போ வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி, யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறா, ஆர்பிஐ கவர்னர் இருப்பார், டெப்டி கவர்னர் இருப்பார், அவங்களுடைய ஃபங்க்ஷன், கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர், மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல், இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், பேங்க் ரேட்டு, பெஞ்சிங் ரேட்டு, இந்த ஒரு 5 ரேட் இருக்கும். இது வந்து 2 மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணி இந்தியாவில் உள்ள இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா லோன் எடுக்கிறத நிப்பாட்டிட்டு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுவாங்க, வெளியே மணி சர்க்குலேஷன் போகாது. அப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும்.
இதே டிஃப்ளேஷன் பாங்க பணவாட்டம் அதையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஆர்ஆர்பி ரூரல் பேங்க் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நபார்டு இவங்க தான் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது நபார்டு தான். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியில் ஐசிசி இண்டஸ்ட்ரியல் கிரெடிட்டு, ஒரு மானிட்டரி பாலிசி நல்லா படிக்கணும், பணக்கொள்கை இது அப்படியே கொடுத்துருக்கான். இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஏன்னா இப்போ நிறைய பேங்க் மெர்ஜிங் பண்ணுறாங்க. ஏன் மெர்ஜி பண்ணுறாங்க? மணி மார்க்கெட்னா என்ன, டிமானிட்டேஷன். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா 2016 500 1000 செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 2000 சொன்னது வந்து க்ளீன் நோட் பாலிசி, அது டிமானிட்டேஷன் இல்லை. இப்போ டிமானிட்டேஷனா என்ன, ஏன்னா யார் பண்ணால் ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. அப்போ இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து வச்சுக்கணும். அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 தெளிவாக படித்து வச்சுக்கிறோம். இவங்களுடைய மெயின் வேலை என்னென்னா டேக்ஸை ஷேர் பண்ணுறத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. இப்போ நிறைய தமிழ்நாட்டிலேருந்து டேக்ஸ் அதிகமாக போகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வாங்கிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு ஷேர் பண்ணணும், எத்தனை % ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய வேலை. அப்போது வந்து அந்த முக்கியமான வேலை ஆர்டிகல் 280. இங்கே பெரும்பாலும் கேட்குறது என்ன கேட்பானா, ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னா பிரசிடென்ட்டு. 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன, 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன, மந்த் என்ன, டேட்டு மோக்கொண்டு கேட்பான். அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் என்னுடைய இயர் சேர்மன் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்களுடைய மெயின் வேலை என்னென்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் அந்த ஷேர் பண்ணுறதை ரெக்கமெண்ட் தான் பண்ணும். இதில் ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 269, 270, 272 இந்த ஆர்டிகிள் 11th எக்கனாமிக் லெசன் 9 வந்து இதில் கவர் ஆகுது. அடுத்தது ரிசோர்ஸ், ஏன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ள ரிசோர்ஸ் என்ன இருக்குது, அது பட்ஜெட்டு தான் வரவு செலவு ஆண்டு அறிக்கைம்பாங்க. ஏப்ரல் 1 to March 31. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, அது லாஸ்ட் இயரை பற்றி சொல்கிறது, ஃபியூச்சரை பற்றி சொல்கிறது. பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட்ஜெட்டை பற்றி ஃபுல்லாக படித்து வச்சுக்கிடணும். ஏன்னா பட்ஜெட்லேருந்து அந்த ஸ்கீமு என்ன நிறையா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மத்திய பட்ஜெட்டையும் நல்லா படித்து வச்சுக்கிடணும், மாநில பட்ஜெட்டையும் நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிவு பண்ணிட்டோம், இல்லை நான் பட்ஜெட்லாம் படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, தெளிவாக படித்து வச்சுக்கணும். யூனியன் பட்ஜெட்டு, ஸ்டேட் பட்ஜெட்டு. இப்போ வந்து வாட்டர் பட்ஜெட் இப்போ கேரளாவில் அறிமுகப்படுத்திருக்கோம், நம்ம அக்ரி பட்ஜெட் அறிமுகப்படுத்திருக்கோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டு, ஏன்னா ஜீரோ பட்ஜெட் அப்படிம்பாங்க, இந்த டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டை படித்து வச்சுக்கிறோம். சர்ப்ளஸ் பட்ஜெட்டு, செலவை விட வருமானம் அதிகமாக இருந்தால். டெஃபிசிட் பட்ஜெட்டு, ஏன்னா வருமானத்தை விட செலவு எப்போவுமே நமக்கு டெஃபிசிட் பட்ஜெட் தான். அடுத்து பட்ஜெட் ப்ரொசீஜருங்கிறது ஒரு 6 ப்ரொசீஜர் உண்டு. ஏன்னா அடுத்து ஃபெடரல் ஃபினான்ஸ், இந்த பட்ஜெட்டு தான் ஃபெடரல் ஃபினான்ஸ். நம்மளுடைய நாடு வந்து ஒற்றாட்சா கூட்டாட்சியான்னு சொல்லும்போது இந்த ஃபினான்ஸ் வச்சு தான் நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா கூட்டாட்சிங்கிறது வரும். சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஃபெடரல் ஃபினான்ஸ்னே கொடுத்துருக்கான் ஸ்கூல் புக்கில். இதை கூட குரூப் 2 மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், ஃபெடரல் ஃபினான்ஸ். இதே அந்தளவுக்கு ஸ்கூல் புக்கு தான் 11th எக்கனாமிக் லெசன் 9 மட்டும்தான் பட்ஜெட்டை பற்றி தெளிவாக படிச்சுக்கிறோம். அப்புறம் ஜிஎஸ்டியே தனியாக படிக்கிறோம். இப்போ தான் சொன்னேன், சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணி வேட் வந்துச்சு, வேட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி. அப்போ 0%, 5%, 12%, 18%, 28%. ஜிஎஸ்டி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவாய்டு டபுள் டாக்ஸேஷன். இந்த ஒரு பேனாக இருக்குது, பேனாவில் ஏற்கனவே 10% டேக்ஸ் கட்டிடுவோம், திரும்ப போகும்போது இன்னொரு 10% போகும்போது டபுள் டேக்ஸ் ஆகிடுது. இப்போ ஏற்கனவே 10% டேக்ஸ் கிரெடிட் தான் ஐடிசி அப்படிம்பாங்க, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிம்பாங்க. அந்த 10 எடுத்துட்டோன்னா சிங்கிள் டேக்ஸாக மாறிடும். அதுதான் கொண்டு வந்தது 2017. இது அடிக்கடி பேப்பரில் வரும், ஏன்னா அதோடய இன்கம் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. அப்போ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஸ்கூல் புக்கில் உள்ளதான். எக்கனாமிலையும் இருக்குது, காமர்ஸ்லையும் இருக்குது. சிஜிஎஸ்டி, எஸ்சிஜிஎஸ்டி, யூஜிசிஎஸ்டி, ஐஜிசிஎஸ்டி, ஜிஎஸ்டி கவுன்சில் கண்டிப்பாக கேட்பான். என்னோடய தலைவர் யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்பப்போ மீட்டிங் போடுவாங்க. இப்போ கூட டெல்லியில் மீட்டிங் நடந்தது. அப்போ அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதனுடைய தலைவர் யாரும் கேட்பாங்க. பிறகு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஏன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கும் ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, பெனிஃபிட், ஜிஎஸ்டியோடைய பெனிஃபிட் வந்து சொசைட்டிக்கும் கண்ட்ரிக்கு எப்படி இருக்குது, பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு எப்படி இருக்குது, கன்சியூமருக்கு எப்படி இருக்குது, அதோட டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்குது. இப்போ ஜிஎஸ்டியை பற்றி தெளிவாக படித்து வச்சுக்கிடணும். ஏன்னா முக்கியமானது 11th காமர்ஸில் லெசன் 33, 12th காமர்ஸில் லெசன் 19, 12th எக்கனாமியில் லெசன் 9. இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் எக்கனாமிக் ட்ரெண்டு, ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் பியூர்லி. ஆனால் இருந்தாலும் புக்கில் உள்ள ஸ்டாட்டிக் ஃபார்ம் மட்டும் படித்து வச்சுக்கிறோம். 9th எக்கனாமிக் லெசன் 2, 10th எக்கனாமிக் லெசன் 1, 11th எக்கனாமிக் லெசன் 7, 11, 12th எக்கனாமிக் லெசன் 3. அப்போ இங்கே என்ன படிக்கணும்னா நேஷ்னல் இன்கம் ஏற்கனவே பார்த்தது தான், பெர் கேபிட்டல் இன்கம் ஏற்கனவே பார்த்தது தான். அப்புறம் கான்ட்ரிபியூஷன் தான் டிஃப்ரெண்ட் செக்டார், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிசரி செக்டார் இன்கம்ல அந்த செக்டாரை பற்றி பார்க்குறோம். அடுத்து எக்கனாமிக் க்ரோத்து, இப்போ தான் சொன்னேன், ஜிடிபியில் பார்க்க போனால் 5th பிளேஸ் இருக்கும். நம்ம வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா இங்கிலாண்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வளர்ச்சியில் பார்க்கும்போது 131 இடத்துல இருக்கும். அப்போ டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஜிடிபி, டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி பார்க்குறோம்.
அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பயங்கர இது கொடுக்காங்க. வந்தே பாரத் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். நிறைய ரோட்வே போடுறாங்க, ரயில்வே போடுறாங்க. அந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த எக்கனாமி, அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது லைஃப் லைன் ஆஃப் எக்கனாமி. ஏன்னா பொருளாதாரத்துடைய வாழ்வாதாரம் அப்படிம்பாங்க. இப்போ எனர்ஜி செக்டர் நிறைய பைப்லைன் போடுறாங்க. சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவ்வளோ நேரம் பார்த்து இந்தியா லெவலில் எக்கனாமிக் ட்ரெண்டு பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டு லெவலில் பார்க்க போகிறோம். அப்போ ஹைலைட் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமிக். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஏற்றுமதி தயார் நிலையில் நம்ம முதல் இடத்துல இருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரியில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் மீட்டிங் நடத்த போகிறாங்க 2024. அந்த ஹைலைட் தமிழ்நாட்டுடைய ஹைலைட்டை ஃபுல்லாக பார்க்குறோம். பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரேங்கிங், நம்ம எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டில் இருக்கோம், செகண்டில் இருக்கோம், அந்த ரேங்கிங்கை ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். நமக்கு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது. அப்புறம் ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது கூட ஸ்கூல் புக்கில் $2200 வரும். அதை கூட ஒரு எக்ஸாமில் கேட்குறான், ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறான். அப்புறம் செக்டார் கான்ட்ரிபியூஷன், பிரைமரி செக்டார் என்ன கான்ட்ரிபியூஷன் போகுது, செகண்டரி செக்டார், டெரிசரி செக்டார் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி பொசிஷன் ஆஃப் த தமிழ்நாடு, ஒவ்வொன்றிலையும் ப்ரொடக்டிவிட்டி, நம்ம என்னென்ன உற்பத்தி பண்ணுறோம், அதில் வந்து நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம், டீயில் எத்தனாவது இடத்துல இருக்கோம், காஃபியில் எத்தனாவது இடத்துல இருக்கோம், என்ன எல்லா ப்ரொடக்டிவிட்டியும் பார்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட் டைப்ஸ் பார்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு பார்த்துக்கிறோம். அடுத்தது கம்பேரிஷன் ஆஃப் த ஸ்கூல் புக்கில் கொடுத்தது எல்லாமே கிளாசிசம் அண்ட் கீனிசிசம். இப்போ கிளாசிசம் சொல்லி பார்க்கும்போது ஜேபி ஷே அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். கீனிஸுங்கிறது நம்ம பார்த்துருப்போம், கலப்பு பொருளாதார, ஏன்னா கீன்ஸ் அவர் பேர்லேயே வச்சுருக்காங்க. அப்புறம் ஆர்கனைஸ்ட் செக்டார் என்ன இருக்குது, அன்ஆர்கனைஸ்ட் செக்டார். இப்போ இது எல்லா இந்தியா இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையில் என்ன முக்கியம்னா அன்ஆர்கனைஸ்டுடைய செக்டாருடைய இது வந்து அதிகமாக இருக்குது. அதை பார்த்துக்கிறோம். அடுத்து லேண்ட் ரிஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஏன்னா அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் த சயின்ஸ் அண்ட் டெக் இன் அக்ரிகல்ச்சர். அப்போ லேண்ட் ரிஃபார்ம், அக்ரிகல்ச்சர் பற்றி ஃபுல்லாக பார்க்குறோம். அப்போ டைப் ஆஃப் ஃபார்மிங், சப்சிடன்ஸ் ஃபார்மிங், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்காங்க. ஜாகிரபிலையும் படிச்சிருப்பீங்க, இதுலேயும் படிப்பீங்க. இன்டென்சிவ் ஃபார்மிங், ஏன்னா குறைஞ்ச இடத்துல அதிகமாக உற்பத்தி பண்ணுறது. ட்ரை ஃபார்மிங், மிக்ஸ்டு ஃபார்மிங், ஏன்னா அக்ரிகல்ச்சரோட கால்நடையும் விடுறது. இப்போ சைனாலாம் பார்த்திங்கன்னா நெல் விளையும் போது மீனை வளர்ப்பாங்க, அது மிக்ஸ்டு ஃபார்மிங். அடுத்து கிராப்பிங் சீசன், அப்போ கரீஃபு, ரஃபி, சைது கிராப்ஸு, அந்த சீசனை ஃபுல்லாக படிக்கிறோம். டெரஸ் கல்டிவேஷன், ஊட்டி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் கல்டிவேஷன் போட்டிருப்பாங்க, காண்டூர் ஃபார்மிங் போட்டிருப்பாங்க. அப்புறம் மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இந்தியாலையும் பார்க்கணும், தமிழ்நாடும் பார்க்கணும். லைவ் ஸ்டாக், ஃபிஷரிஸ் பார்க்குறோம், இல்லை புக்கில் உள்ளது தான். அது லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், அது கண்டிப்பாக படித்து வச்சுக்கிடணும். சிகப்பு பிரச்சனை என்ன, வெண்மை பிரச்சனை என்னென்ன, க்ரீன் ரெவல்யூஷன் என்ன, எல்லாத்தையும் பார்க்குறோம். லேண்ட் டெனூர் சிஸ்டம், இது வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டது. ஜமீன்தார் சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ரைத்துவாரி சிஸ்டம், ஹிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க, இதுலேயும் படிச்சுக்கிறோம். அப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன், இப்போ கூட எம்எஸ் சுவாமிநாதன் இறந்துட்டார். உறுதியாக இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் இருக்குது அவரை பற்றி. அவர் எங்கே என்ன பண்ணார், என்னென்ன விருதுகள் வாங்கினா, ஏதோ ஒரு சம்திங் உறுதியாக அவர் கொஸ்டின் இருக்குது. ஏன்னா செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் அப்போ என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்ததே தவறான முடிவு அப்படின்னு சொல்லியிருப்பார், செகண்ட் ரெவல்யூஷன். அப்புறம் அக்ரிகல்ச்சர் பாலிசியில் கிசான் கிரெடிட் ஸ்கீம், கவர்மெண்ட் நிறையா பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய அக்ரிகல்ச்சருக்கு பண்ணுவாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ், அதை வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணுவாங்க. 10th ஜாகிரபியில் லெசன் 3, 11th எக்கனாமியில் லெசன் 8, 10th எக்கனாமியில் லெசன் 8 வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேலு, அப்புறம் பப்ளிக் செக்டார், இந்த ஸ்டீல் பிளான்ட்டை நிறைய கேட்பாங்க. இது புக்கு வந்து 7th எக்கனாமியில் லெசன் 1, 11th எக்கனாமியில் லெசன் 8, 9, 10th எக்கனாமியில் லெசன் 5, 11th காமர்ஸில் லெசன் 21, 12th காமர்ஸில் 20, 25 கவர் ஆகுது. அப்போ டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன், என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அந்த ப்ரொடக்ஷனுக்கு காரணிகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்புறம் இந்தியன் எக்கனாமிக்கு பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இருந்தது. பிரிட்டிஷ்கார் நம்மகிட்ட வந்து முதல்ல வந்தது மெர்ச்சன்ட் தான், அவன் நாட்டு பொருளை நம்மகிட்ட விற்க வந்தான். அப்போ நம்மளுடைய கைவினை பொருட்களை அழித்தான், அதான் ரெண்டாவது என்ன பண்ணால் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலாக மாற்றினான், நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்ணி அவன் நாட்டு பொருளை இங்கே கொண்டு வந்து இண்டஸ்ட்ரியாக மாற்றிட்டான். மூணாவது என்ன பண்ணால் நம்ம நாட்டில் உள்ளதே விற்று அதில் சர்வீஸ் செக்டர் மட்டும் கொண்டு வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டலாக மாற்றினான். அது ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருக்கான், பார்க்கணும். பிறகு இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 91க்கு முன்னாடி 1948, 50, இது கண்டிப்பாக 91 தான் இந்த எல்பிஜி. இது வந்து ஆக்சுவலாக நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கொண்டு வருவாங்க. தனியார் மயமாக்குதல், தாராளமயமாக்குதல், உலகமயமாக்குதல். இதுக்கு முன்னக்கூட்டி இந்தியன் எக்கனாமி வந்து பரிதாப நிலையில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரோத் ஆகும். அப்போ அதை நல்லா படிக்கணும். ஏன்னா அபாலிஷன் ஆஃப் லைசன்ஸு, ஏன்னா தாராளமயமாக்குதல், பிறகு தனியார் மயமாக்குதல், பிறகு பார்த்திங்கன்னா உலகமயமாக்குதல். இன்றைக்கி எந்த நாட்டு பொருளும் இங்கே வந்து கிடைக்கும். முந்தி அப்படி கிடைக்காது. வெளிநாட்டு பொருளை வந்து ஏதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம் கையில் கொண்டு வரோம், அப்போ தான் பார்க்க முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது, நீங்கள் ஆன்லைனில் வாங்கிடலாம். அப்போ அது முக்கியமான ஒரு புரட்சி.
அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பப்ளிக் செக்டர், ஸ்டீல் பிளான்ட், இது கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ரூர்கிலா, பிலாய், பொக்காரா, இது எந்த மாநிலத்தில் இருக்குது, யார் கொலாபரேஷனில் ஆரம்பித்தாங்க, 2வது 5ஆம் திட்டத்தில் ஆரம்பிப்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் எல்லாம் படிச்சுக்கிறோம். அப்புறம் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அக்ரி, நான் அக்ரி, இண்டஸ்ட்ரி கிளஸ்டர், இது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் வச்சு படிக்கணும், தமிழ்நாடு மேப்பை வச்சு படிக்கணும். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு ஏரியாலே ஒதுங்கி கிடக்கும். இப்போ காட்டன் இண்டஸ்ட்ரின்னு சொன்னோன்னா நம்ம கரூர், திருப்பூர் இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, அதான் கிளஸ்டர், ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு. அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 1964 பார்த்தீங்கன்னா கேண்டலா துறைமுகம் குஜராத்தில் கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து முக்கியமானது, அப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்கிறது ஒரு அந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் கொண்டு வந்தது. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனு, இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரீஃபார்ம் நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட்டு. அப்புறம் எக்ஸிம் பாலிசி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, ஸ்டார்ட் அப்பு, மேக் இன் இண்டியா, பிரதம மந்திரி கௌசல் விகாஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொண்டு வந்து படிக்கிறது. அது சோசியல் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் 5 இதான், ஏன்னா பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி. புக்கு சோர்ஸ்னு பார்க்கும்போது 11th எக்கனாமியில் லெசன் 10, 12th எக்கனாமியில் லெசன் 11, 10th எக்கனாமியில் லெசன் 3, 9th எக்கனாமியில் லெசன் 5 கவர் ஆகுது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சோசியல் ப்ராப்ளம் இது அங்கங்கன்னு கிளிப் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து மெயின் அந்த ப்ராப்ளங்கிறது ரூரலில் தான் இருக்கும். அப்போ ரூரல் எக்கனாமியோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ரூரல் தான் பாவர்ட்டி இருக்கும், சிட்டியில் பாவர்ட்டி, அதனால தான் ரூரல்லேருந்து சிட்டிக்கு மக்கள் மைக்ரேட் ஆகிறாங்க. பாவர்ட்டி எரடிகேஷன் ஸ்கீம், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். 20 அம்ச திட்டம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்புறம் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், என்னென்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ரூரலில் உள்ள இண்டஸ்ட்ரி, ரூரலில் உள்ள கடன் சுமை, அடுத்து விசிஎஸ் சர்க்கிள், நச்சுத்தன்மை, நச்சு சுழற்சி அப்படிம்பாங்க, வறுமையின் நச்சு சுழற்சி, பிடிஎஸ் ஏன்னா ரேஷன் கடை, பர்ச்சேசிங் பவரு, மல்டி டைமென்ஷன் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு 10 டைமென்ஷன் கொடுப்பாங்க. அப்புறம் ஹெல்த்து ஸ்டேட்டஸு, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக கவர் பண்ணக்கூடிய இது. லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் பார்க்கும்போது 9 கொஷின் கேட்டிருக்காங்க. 5 இயர் பிளான்லேருந்து நமக்கு 2 கொஷின், நிதி ஆயோக்லேருந்து ஒரு கொஷின், சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூலேருந்து ஒரு கொஷின், அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு கொஷின், சயின்ஸ் அண்ட் டெக் இன் அக்ரிகல்ச்சர் ஒரு கொஷின், பாப்புலேஷனில் ஒரு கொஷின், எஜுகேஷனில் ஒரு கொஷின், அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஹெல்த்தில் ஒரு கொஷின். மொத்தம் நமக்கு எத்தனை கொஷின்னா 9 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஷின் பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ கொஷின் டைப் நமக்கு தெரியும், ஒன்று டேரக்ட் கொஷின், அதான் டஃப்பாக ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ஃபிட் பண்ணுவாங்க. பிறகு பொறுத்துக்க அதில் ஒன்று பொறுத்துனா கூட கொஞ்சம் இழுத்துடலாம். பிறகு அசட்ஸ் அண்ட் ரீசனு, விச் இஸ் கரெக்ட், விச் இஸ் இன்கரெக்ட். ஏன்னா அப்போ இதில் என்னென்னா 5ஆண்டு திட்டத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 11th புக்கில் பேஜ் நம்பர் நமக்கு வந்து 214, 215 இதை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல் 5ஆண்டு திட்டம், 2வது 5ஆம் திட்டம், 3வது 5ஆம் திட்டம், 4வது திட்டம், இதை வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ முதல் 5ஆண்டு திட்டங்கிறது நமக்கு ஆக்சுவலாக கரத்தோமர் மாடலு, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேளாண்மைங்கிறது என்ன கேட்டிங்கன்னா உணவு பற்றாக்குறை, அதை நீக்கிறதுக்கு தான் வேளாண்மை. அப்போ அதை வந்து முதல் 5ஆம் திட்டத்தை வந்து இங்கே இணைக்கணும். 2வது 5ஆண்டு திட்டங்கிறது இண்டஸ்ட்ரி, அதில் கொடுத்துருக்காங்க. மௌலானா நபீஸ் வந்து தொழில் முன்னேற்றம், அதாவது பொருளாதார நிலைத்தன்மைக்கு கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது 5ஆண்டு திட்டங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நிலைத்தன்மையோடன் கூடிய வளர்ச்சி அப்படிம்பாங்க, ஆனால் அது நெகட்டிவில் போயிடும். 4வது பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ பொறுத்துங்கிறது அப்படியே 5ஆண்டு திட்டத்துலேருந்து ஒரு கொஷின். அடுத்தது பார்த்திங்கன்னா கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் பிளானிங் கமிஷன் தான். அப்போ நமக்கு பிளான் போட்டு விஸ்வேஸ்வரய்யா திட்டம் ஃபஸ்ட்டு போட்டது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு திட்டம் வரும். அடுத்து காந்திய திட்டம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எம்என்ற ஸ்கூல் புக்கில் இருக்குது, 12th பாலிட்டியில் பேஜ் நம்பர் 170 வருது. அந்த திட்டத்தை பற்றி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. 1944 நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பாம்பே திட்டம்னு சொல்லி போடுறாங்க. அப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாம்பே திட்டம் போடுறது தான் காந்திய திட்டம் போட்டு சர்வோதய திட்டம்னு சொல்லி மாற்றுவாங்க. அப்போ ஒன்று பொறுத்துனா கூட விஸ்வேஸ்வரய்யா திட்டம், இந்த ஸ்டீல் பிளான்ட்டுடைய ஒரு இன்ஜினியர், அதை பொறுத்துனா கூட நமக்கு 4ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும், நம்ம ஆன்சர் தூக்கிடலாம். அப்போ ஸ்கூல் புக்கில் உள்ள இது அப்படியே கம்ப்ளீட்டாக. அப்புறம் விச் இஸ் கரெக்டுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்காங்க, இங்கே தான் மாட்டிடக்கூடாது. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எது கரெக்ட் அப்படி கேட்டால் நிதி ஆயோக்கை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னா பிஎம், இது ரைட்டு. நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் யாருன்னா பிஎம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி அமைச்சர் எதுக்குன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தான் தலைவர். அப்போ இது வந்து தப்பு. அப்போ நமக்கு 2 வந்து ரைட்டு, ஏன்னா அப்போ 2 ரைட்டு. அப்போ இதை பார்க்குறோம். அப்போ நிதி ஆயோக்கில் வந்து அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களின் ஆளும் குழுவில் அங்கம் வைக்கின்ற, இதில் தவிரன்னு ஒரு வார்த்தை கொடுக்காங்க. ஆக்சுவலாக 28
புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. 12th பாலிட்டியில் 178 அப்படியே கொடுத்துருக்காங்க. அனைத்து மாநிலங்கள் முதலமைச்சர் மற்றும் ஒன்றிய பகுதியில் உள்ள துணைநிலை ஆளுநர்களை கொண்டது. அதை யூனியன் டெரிட்டரியில் உள்ள ஆட்களும் சட்டமன்றத்தை கொண்டவங்க கலந்துக்கிடுவாங்க. அவங்க கலந்துக்கிடாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் நமக்கு தப்பு. அப்போ செகண்ட் ஒன்று மட்டும் ரைட்டு. ஸ்கூல் புக்கில் இதை கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த எக்கனாமியில் 11th வந்து கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் 2020-21 ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸில் வரான். அரசின் வருவாய் மூலங்களை வரிசையில் எழுதுங்க. இப்போவும் டெய்லி பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாதம் போது ஜிஎஸ்டியோட இன்கம் தான் அதிகம் அப்படிங்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஏல ஒரு ஆப்ஷன் இருக்குது, சியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது டேக்ஸ் நமக்கு என்ன வரும்னா தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி பேப்பரில் வரும். அப்போ ரெண்டாவது தனிநபர் வருமானம், அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டாம்ப் டியூட்டி, அப்புறம் தான் கார்ப்பரேட் டேக்ஸு, அதுக்கப்புறம் தான் இந்த கஸ்டம்ஸ் டேக்ஸ். அப்போ 1 2 3 4 5 வரிசையாக இருக்குது. கரண்டில் உள்ள ட்ரெண்டை பார்த்துக்கணும். அடுத்து ஆர்பிஐ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழங்குகளை கட்டுப்படுத்துது அப்படிங்காங்க. அப்போ பொருளாதார பண வழங்குகள் வந்து அந்நிய செலவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை வந்து நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. இது நம்ம பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். 12th எக்கனாமியில் பேஜ் நம்பர் 120 கவர் ஆகுது. அப்படியே கொடுத்துருக்கான். அப்படியே இது ஃபுல்லாகவே இந்தியாவின் பண அளிப்பினை கட்டுப்படுத்துது மூலம் அந்நிய செலவாணி பரிவர்த்த விகிதத்தை நிலைப்படுத்துதல், சாதகமாக செலுத்த நிலை பேணுதல், நிதி நிலைத்தன்மை ஏற்படுத்துதல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். அப்போ வந்து கூற்றும் சரி காரணமும் சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட அதிக மகசூல் கிடைக்க வழி செய்கிறது. ஏன்னா இரிகேஷன், மைக்ரோ இரிகேஷன். நுண்ணீர் பாசன திட்டத்தில் நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சல் அதிகரிக்கிறது. இப்போ ரெண்டுமே கரெக்டு. இது எங்கன்னா 9th புக்கில் பேஜ் நம்பர் 328 அப்படியே இதை வந்து மைக்ரோ இரிகேஷன் ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. பிறப்பு விகிதம் 10th புக்கில் பேஜ் நம்பர் 197 கொடுக்காங்க. பிறப்பு விகிதம் என்பது 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகள் எண்ணிக்கையாகும். இறப்பு விகிதம் எனப்படுவது ஓராண்டில் 1000 மக்கள் தொகையில் இறந்தவர்கள் எண்ணிக்கை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு 1000 மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு வரும். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நமக்கு எது ரைட்டு, 10 ஆண்டுகள் இல்லை, ஓராண்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகை பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் வந்து 4th ஒன் ரைட். இது அப்படியே கொடுத்துருக்கான். என்ன ஒரு வருடத்தில், அதான் குறிப்பிட்ட வருடம், அதில் 10 ஆண்டும் கொடுத்துருக்காங்க. முதலில் பார்த்தீங்கன்னா 100ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் 1 லட்சம் மக்கள் தொகைன்னு கொடுக்காங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு தப்பு. மேட்டர்னிட்டி எம்எம்ஆர் மட்டும் தான் மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் தேசிய கல்விக் கொள்கைங்கிறது 1968. 68ல் மாற்றி போட்டிங்கன்னா 86 ரெண்டாவது தேசிய கொள்கை 91. இப்போ 2020 கொண்டு வராங்க. இது கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸுங்கிற ஒரு பாணியில் கூட எடுத்துக்கலாம். அடுத்த ஹெல்த்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலக் கொள்கை 2021-22 படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் திறம்பட சேவையற்றது. கரெக்டு. இந்தியாவில் மருத்துவரும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று. அதுவும் ரைட்டு. ஆனால் இது ரீசன் கிடையாது. அதான் சரியான விளக்கம் இல்லை. இதான் அந்த கொஷின். அப்போ நமக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு நமக்கு தெரியும். அப்ளை பண்ணி போடுற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டாட்டிக்கும் கரெக்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் தெளிவாக படிக்கணும். எக்கனாமிங்கிறது சின்ன டாபிக் தான், தெளிவாக படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்.